ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஸ்டைல்ல ஒரு முட்டை கிரேவி ரெசிபி பார்க்கலாமா? கொஞ்சமா கடாயில எண்ணெய் விட்டு, கொஞ்சமா சால்ட்டு, தனி மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பாயில் பண்ணி வச்சிருந்த எக்க நல்லா 4 பக்கம் கீறி விட்டு அத இதில ஆட் பண்ணிக்கோங்க. எக்க நல்லா ஃப்ரை பண்ணணும். எக்க ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அ கிரேவி பண்ணும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒன்ஸ் இதே மாரியே ட்ரை பண்ணுங்க. நெறைய பேர் நார்மலா எக்க பாயில் பண்ணி டைரக்ட்டா நீங்க ஆ குக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி இல்லாம இதே மாரி ட்ரை பண்ணுங்க. நீங்க 4 பக்கம் கீறி விட்டு பண்ணும்போது, நல்லா உள்ளாக்கைலாம் மசாலா, சால்ட் எல்லாமே போய் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே கடாயில கொஞ்சமா ஆயில் விட்டு நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அது பொடி பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்றேன். இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்துரும். ஸோ அதனால எக் கிரேவிக்குலாம் இஞ்சி பூண்டு கம்மியா தான் ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன் நான். அத மிக்ஸில நல்லா பேஸ்ட் மாரி அடிச்சுட்டு அத ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் தக்காளி நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதில மசாலா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் தனியாள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணல. ஏன் அப்டின்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல மிளகாய் தூள் போட்டு எக்க ஃப்ரை பண்ணோம்ல, அதோடைய உரப்பு தாராளமா இருக்கும். நீங்க தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம், தக்காளிய அரைச்சு வச்சிருந்த அந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. நம்ம இது கிரேவி பண்ண போறோங்கிறனால இந்த அளவு போதும். இதுக்கப்புறம் நம்ம எக்க ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல, அத இதில ஆட் பண்ணிட்டு, மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. அதுக்கு மேல குக் பண்ண வேணாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் கிரேவி ரெசிபி ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே குயிக்காவும் இருக்கும். ஒன் டைம் இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.